பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உன்னை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த நாளில் எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல டாபிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. அதாவது நமக்கு இருக்கிற மன அழுத்தம் அண்டு அங்கலாய்ப்புகள். ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியில் தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தனியாக பேசிட்டு போவாங்க, யோசிப்பாங்க, கவலைப்பட்டுன்னு போவாங்க. இந்த இடத்தெல்லாம் அப்படியே சுருக்கிப்பாங்க. நடக்கும்போது எங்கேயாச்சும் போறாங்கனாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. வெளியில போம்போது வெளியில கொண்டு போவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸ. இன்னொன்னு சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு காத்துட்ருக்குறோம், ட்ரெயினுக்கு காத்துட்ருக்குறோம், ஃப்ளைட்டுக்கு காத்துட்ருக்குறோம் அப்படின்னாக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜனங்கள அப்சர்வ் பண்ணுறது. ஒருத்தர் எப்படி எப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க, யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன யோசிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ காரியத்தை பற்றி யோசிச்சுட்டு போகிறாங்களா, இல்லை பழைய காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு போகிறாங்களா, எதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒருத்தரை ஆட்டி படைக்குது. ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆட்டி படைக்கிற காரியம் நிறைய பேருக்குள்ள. ஏன்னா சிலர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. சிலர் வந்து அதை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் சொல்லிடுவாங்க, அதுக்கு வேண்டிய ரிலீஃப் பார்ப்பாங்க, என்ன செய்யலான்றதை யோசிப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு பைபிள்ல வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், கடைசி லைன், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் நமக்கு வேதத்துல வந்து பவுலடிகளார் சொல்லி எழுதுற ஒரு வார்த்தை. நீங்க ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஈஸியா இது முடியுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாம இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுதான். பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கும் போது அது ஒரு முடியாத காரியமா இருக்குது. எதனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்குது, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வாயில இந்த வார்த்தை வரும். இப்பதான் இதை கடந்து வந்தோம், இப்ப இன்னொன்னு வந்துருச்சே, இது எங்கேருந்து வந்தது? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெஸ்ஸும் மன அழுத்தமும் அங்கலாய்ப்புகளும் நம்மள வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கூட்டி போட்டுட்டே இருக்கும். குட்டி போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஆட்டம் காட்டுற நிலைமை இருக்குது ஒருத்தரையும். அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால, அந்த ஆன்சைட்டினால சிலர் வந்து தற்கொலைக்கு போயிடுவாங்க. சிலர் வந்து அதிலேயே அப்படியே இறந்துருவாங்க, வியாதி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து முன்னேறக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே புரியாது. அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு யோசிச்சிருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை எப்படி கையாள முடியும்? ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பெரிய பெரிய ஆட்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. யாருக்கு தான் இந்த உலகத்துல ஸ்ட்ரெஸ் இல்ல? ஸோ எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்னு தெரியல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே நினைக்கும் போது, கண்டிப்பா சில காரியங்கள்ல நமக்கு விடுதலை கண்டிப்பா வேணும். ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்கிறோன்றத ஒரு பெரிய மாறுதல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதுனாக்கா, அதை நம்ம கண்டிப்பா கையாள முடியும். ஸோ இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதுன்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்பர் 1 வந்து நம்முடைய ஓவர் திங்கிங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பழைய காரியங்களா இருக்கட்டும், புதிய காரியங்களா இருக்கட்டும், எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குதே தெரியாது. அது வந்து ரொம்ப பழசா கூட இருக்கலாம், இல்ல நடந்துட்டு இருக்கிற காரியங்களா இருக்கலாம். அவங்களால என்ன ஜெயிக்க முடியும் தெரியல. அது யோசித்து 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 சில காரியங்களை ஓவர் திங்கிங் ஓவரா திங்க் பண்ணி அதனால வருகிற வியாதிகள் தான் அதிகம். நம்மளுக்கு ஓவரா திங்க் பண்ணும்போது கண்டிப்பா பல வியாதிகள் வருகிறது. அதனால ஹெட்டேக் வருது. நம்மளுடைய சரீரத்துல நிறைய பாதிப்புகள், பிபி வருது. அப்படிலாம் நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. சில நேரத்துல டாக்டர்கிட்ட போனா கூட, ரொம்ப யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தலை சுத்தல் வரும். நமக்கு இந்த டிசீனஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஏற்படும் போது, நம்ம ஓவர் திங்கிங்குள்ள போகும்போது கண்டிப்பா மருந்து மாத்திரை சாப்பிட்றதோட அதுக்கு என்ன வழி நம்ம யோசித்தா நல்லா இருக்கும். 2வது காரியம், மனிதர்கள் மூலமாக கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஏற்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, பல மனிதர்களோடு நம்ம பழகுறோம். சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்க கூட வேலை செய்றவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கலாம் இருக்கும்போது, யார் மூலமா எந்த ஸ்ட்ரெஸ், யார் மூலமா எப்படி வரும்னே நம்ம சொல்லவே முடியாது.
எதனா ஒரு கேள்வி கேட்பாங்க. எதனா ஒண்ணு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒண்ணு நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள அட்டாக் பண்ணணும் என்றது அவங்களுடைய ஒரு பெரிய நோக்கமா இருக்கும். ஸோ மனிதர்கள் மூலமாக வருகிற ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பா நெறையாவே இருக்குது. நெறைய பேருடைய வாழ்க்கையில விட்டுடலாம். அப்படியே விட்டுடலாம். கண்டுக்க வேண்டாம். சொல்லவே முடியாது. ஏன்னா, இது எங்க போய் முடியும்? அ நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு வழிகள் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு உங்க ஸ்டேட்டஸ பார்ப்பாங்க, உங்க Facebook பார்ப்பாங்க, உங்க Insta பார்ப்பாங்க, என்ன வேர்ட்ஸ் போடுறீங்கன்னு பார்ப்பாங்க, என்ன ஃபோட்டோ போடுறீங்கன்னு பார்ப்பாங்க. அத வச்செல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்களா? இல்லையா? உங்கள எப்படி ஸ்ட்ரெஸ் ஆக்கணும்? அ ஒரு சில மனிதர்கள் இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, இதுக்கும் நம்போ தயாரா இருந்தோம்னாக்கா, ஆமா அதில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இதே வேல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளா இருந்தா, சீக்கிரமா அழகா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ரோஷம் உள்ளவங்களா இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே டச் மீ நாட் மாதிரி. "ஐய்யய்யோ! என்ன இப்படி பேசிட்டாங்களே! ஐய்யய்யோ! என்ன இப்படி சொல்லிட்டாங்களே! சும்மா விடக்கூடாது." அத போட்டு அலசி ஆராய்ஞ்சு யார் சொன்னா, என்ன சொன்னா, ஏது சொன்னா இப்படிலாம் பேசி, அத பெருசாக்கி அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, அத குடுத்தவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, அத வாங்குனவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ இது ஒண்ணு இருக்குது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே அதாவது கணவன் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸு, மனைவி மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸு, பிள்ளைகள் மூலமாக மன அழுத்தங்கள், இப்படி நெறைய காரியங்கள் நமக்குள்ள விளையாடிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய்க்கிட்டே இருப்பாங்க நெறைய பேரு. அ இதையும் நம்போ யோசிக்கணும். இத எப்படி நான் தாண்டி வர முடியும்? இத எப்படி நான் கடந்து போக முடியும் என்ற யோசனைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னாக்கா, கண்டிப்பா அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இதையும் நான் தாண்டி போவேன். இதையும் நான் தாண்டி போவேன். பரவால்ல. எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறேன். நான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு தைரியத்துக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, இந்த தலைவலி, வயித்து கலக்கிறது, இந்த பிபி ஏறுது, அ இதெல்லாம் இந்த சுகர் ஏறுது, இதெல்லாம் நம்ம குறைச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா குறைச்சுக்கிட்டு கண்டிப்பாக. அ நம்போ இ இ இதுல நம்பளுடைய நம்ப என்ன செய்ய முடியும்? என்ன எப்படி காப்பாத்திக்க முடியும்ன்றத நம்ம பார்க்கணும். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, பெர்சனல் ப்ராப்ளம்ஸ். கண்டிப்பாக நெறைய பேருடைய வாழ்க்கையில ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்கும். கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அத குடுக்க முடியாம ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போவாங்க. எனக்கு எப்பவுமே அது பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னாக்கா, அ எப்ப பார் நெறைய பேர் சொல்றது, "கடன் வாங்கிட்டோம். 40,00,000 கடனு, 50,00,000 கடனு, 20,00,000 கடனு, 10,00,000 கடன்" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எதுக்கு கடன் வாங்குறாங்க? முடியலனாக்கா, ஏதோ ஒண்ணு அ வீட்ல கடன் தான் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி போடணும்னு இல்ல. அதுக்கு வேண்டிய வழிகள தேடணும் நம்போ. ஸோ கடன வாங்கிட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா, அதுக்கு மேல இன்னொரு வார்த்தைய சொல்லுவாங்க. "நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னால கடன் அடைக்க முடியல. செத்துடலாமான்னு இருக்குது." எதுக்கு கடன் வாங்குறது? கடன் வாங்காமயே இருக்கலாம்ல. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், லைஃப்ப பத்தி ஸ்ட்ரெஸ்ஸு. லைஃப் பார்ட்னர்ஸ் நல்லா இருக்க மாட்டாங்க. புதுசா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டார்ட்டிங்ல எல்லாமே நல்லா ஓடும். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும். அத தாண்டி போகணும். இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வேலை விஷயங்கள்ல ஸ்ட்ரெஸ்ஸு. வேலை செய்ற இடங்களில மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்றது, மற்றவங்க தங்கள பத்தி பேசுற காரியங்கள், அ மற்றவங்க வந்து குத்தி காட்டுறது, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த குத்தி காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஊர்லலாம் அப்படியே ஜாஸ்தி. நாசூக்கா பேசுறேன்னுவாங்க. அதுவும். அந்த நாசூக்கா பேசி குத்தி காட்டுற புத்திங்கள்லாம் இந்த உலகத்துல நெறையாவே இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா ஸ்ட்ரெஸ்ஸ வாங்கிக்கிட்டு வருவோம். இந்த மாரி லைஃப் பார்ட்னர்ஸ் மூலமாக அ அ பல ஸ்ட்ரெஸ் உலகத்துல. 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, அ ஒரு மாரி நாட் பிளான்டா இருப்பாங்க. நாங்க என்ன செய்ய போறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்கள் வந்தா, அத வந்து யோசிக்காம சில காரியங்கள்ல போய் குதிக்கிறது. யோசிக்காம சில சில காரியங்கள செஞ்சுட்டு வந்துர வேண்டியது. அப்புறம் ஏன் செஞ்சோம்ன்னு யோசிக்க வேண்டியது. அதன் மூலமா வருகிற ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்டாவே இருக்காது. அ யோசிப்பாங்க, அத அப்படியே செய்வாங்க. அ அதாவது கணவன், மனைவி எதையோ எதையோ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஓடு, இங்க ஓடு, அங்க ஓடு, அங்க போயிட்டு அவங்கள போய் பாரு, இவங்கள போய் பாரு. அப்படியே மடமடன்னு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப ஈஸியா பிளான் பண்ணி உடனே உடனே செய்வாங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மொக்க வாங்கிட்டு வருவாங்க.
ஏன்னாக்கா, ஐய்யய்யோ! நம்ம யோசிக்காம பண்ணிட்டோமே! அப்டின்ட்டு சரியான மொக்க வாங்கிட்டு வருவாங்க. ஏன் நம்ம அப்டி செஞ்சோன்ட்டு யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுகள் நெறைய எதிர்பார்ப்பு அதுக்கு மேல. அவங்க வருவாங்கன்னு நெனச்சேன். அவங்க என்ன கேட்பாங்கன்னு நெனச்சேன். அவங்க என்ன விசாரிக்கவே இல்ல. அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு நெனச்சேன். அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். இன்னைக்கு ஃபோன் இருக்கிறதுனால நெறைய பேர் எதிர்பார்க்கறதுன்னா, என் பர்த்டேக்கு விஷ் பண்ணல. என்னுடைய என்ன விசாரிக்கல. சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. என்ன வந்து எதுவுமே சொல்லல. எனக்கு இத வாங்கி தரல. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஃபோன் பண்ணா என்ன? பண்ணலன்னா என்ன? அவங்களுக்கு பிடிக்குது பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல பண்ணல. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸ ஈஸியா தூக்கி போடலாம். எல்லாத்துக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபோன் கால எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்போ மதியானம் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். காலையில ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். சாயங்காலம் ஃபோன் பண்ணி தூங்கிட்டீங்களான்னு கேட்கணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தா, கண்டிப்பா வயசான காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இன்னும் போய்க்கிட்டே இருக்கும் அது. எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள பார்த்துட்டே இருந்தாக்க, கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம். ஸோ, இந்த எதிர்பார்ப்புகள் எனக்குள்ள இருக்குமானால், கண்டிப்பா வேண்டாத எதிர்பார்ப்புகள் எல்லாம் நான் வச்சுக்கிட்டு, எனக்கு அத வாங்கி தருவாங்கன்னு நெனச்சேன். இத வாங்கி தருவாங்கன்னு நெனச்சேன். இப்படி தருவாங்கன்னு நெனச்சேன். இப்படி செய்வாங்கன்னு நெனச்சேன். அவங்க பார்த்துப்பாங்கன்னு நெனச்சேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள். ஸோ, இந்த எதிர்பார்ப்புகள் எனக்குள்ள இருக்குதுனாக்கா, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் நெறையாவே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அ அம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அநேக கெட்ட ஜென்மங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க மூலமா கெட்ட எண்ணம் கொண்டவர்கள். அவங்க மூலமா வருகிற ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு ஜாஸ்தி. அ அதாவது அநேக கெட்ட எண்ணம் கொண்டவர்கள். உங்க உங்க முன்னேற்றத்துக்கு அதாவது நீங்க முன்னேறக்கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாது. அந்த முன்னேற்றம் வரக்கூடாது. அதாவது அழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவங்க. நீங்க அழிஞ்சிரணும். உங்களுடைய தொழில் அழிஞ்சு போணும். உங்களுடைய படிப்பு அழிஞ்சு போணும். உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போணும். இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த கட்டத்துல? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, அ நாம் துன்மார்க்கமான எண்ணங்கள், துன்மார்க்க எண்ணம் கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது, கண்டிப்பாக இந்த துன்மார்க்க எண்ணத்திலிருந்து நம்ம கண்டிப்பா வெளிய இந்த துன்மார்க்க எண்ணத்துல அவங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து நம்ம வெளிய வரணும். இதெல்லாம் நமக்குள்ள வச்சிருந்தா ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் இருக்குது. நான் இத படிக்கும்போது, இத யோசிக்கும்போது எனக்குள்ள வந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 94 64 பார்த்தீங்கன்னாக்கா, 64வது சங்கீதம். இது 2வது வசனத்துல, "துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு, அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தள்ளும்" சொல்லி தாவீது பண்றாரு. "என்னை விலக்கி மறைத்தள்ளும்." அருமையான ஒரு வசனம். துன்மார்க்கருடைய ரகசிய செயல்கள். அங்க தெளிவா போட்டுக்குது. ஸோ, இப்படி துன்மார்க்கருடைய ரகசிய செயல்கள் நம்மள பத்தி யோசிக்கிறவங்க, நமக்கு அதாவது ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா, எதனா ஒரு குறைகள் வந்துட்டா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்துட்டா, வருவாங்க பாருங்க. நம்மள பத்தி தப்பாவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்மள பத்தி எங்கேயோ அவங்களெல்லாம் விட்டு தயவு செய்து தூரமா இருங்க. கிட்ட கூட சேர்க்காதீங்க. கிட்ட கூட சேர்க்காத. ஏன்னா, பைபிள்ல சொல்லுது. தாவீதே சொல்றாரு, துன்மார்க்க செய்யும் ரகசிய செயல்கள். நம்மளுக்கு விரோதமா, துன்மார்க்கமா, தப்பா நம்ம அழிஞ்சு போனோம் என்று அவங்க செய்கிற ரகசிய செயல்கள், ஆலோசனைகளும், அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும்னு சொன்னார். என்னை விலக்கி காத்தருளும். கண்டிப்பா, ஐய்யய்யோ! வேண்டவே வேண்டாம். நம்மள பத்தி தப்பா ஒருத்தர் பேசுறாங்களா? தப்பா ஒருத்தர் யோசிக்கிறாங்களா? உங்களுக்கு கும்பிடு தயவு செய்து தூர போங்க. நம்ம நேசிக்கலாம் தான். அ ஆனாலும் இவங்க சும்மா நம்மளையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அமைதியா போணும்னாக்கா, அதனால அத அத விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. நான் அப்படித்தான் செய்வேன் எப்பவுமே. என்ன பத்தி ரகசியமா பேசி யோசிக்கிறாங்க. என்ன பத்தி ஏதாவது அ வ தப்பா பேசுறாங்கனாக்கா, ஆண்டவர் கையில விட்டுருவேன். நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த நபருக்காக. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கையில விட்டுருவேன். ஏன்னாக்கா, அந்த அந்த அங்க ஒரு வசனம் சொல்லுது. 5வது வசனத்துல, அம் அ அவர்கள் பொல்லாத காரியத்தை தங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றாங்களாம். அதனால அதுக்கு 4வது வசனத்தையும் சொல்லுது, மறைவுகளிலே உத்தமன் போல் ஏயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கசப்பான வார்த்தைகள அவங்க அப்படியே அம்பு மாதிரி நமக்கு பாய்றாங்களாம்.
கசப்பான வார்த்தைங்கள. நீங்க சொன்னீங்க, நீங்க இத பேசுனீங்க, நீங்க இத செய்றீங்க, நீங்க இப்படிப்பட்டவங்க, நீங்க அப்படிப்பட்டவங்கன்னு சொல்ட்டு, நமக்கு விரோதமா தங்கள் நாவை பட்டயத்தைப் போல கூர்மையாக்கி, மறைவுகளிலே உத்தமனைப் போல அவங்க ரொம்ப உத்தமர்களாம், அவங்க ரொம்ப நல்லவர்களாம், அவங்க ரொம்ப நல்லது செய்றாங்களாம். அதனால அவங்க உத்தமனைப் போல நம்ம மேல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கசப்பான வார்த்தைகளை நாணேற்றி பைபிள் சூப்பருங்க, சூப்பருங்க பைபிள். பைபிள்ல பாருங்க எப்படி சொல்லுது. அந்த அந்த கசப்பான வார்த்தைகள் நாணேற்றி இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தாவீது சொல்றாரு, சற்றும் பயமின்றி சடுதியிலே அவன் மேல் ஏகிறார்கள். அதாவது அவங்க சட்டனா நம்ம ஒரு பயம் இல்லாம வார்த்தைகள் தூக்கி போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிற காரியங்கள் என்னன்னா, அதாவது அவங்க மேல சடுதியிலே நான் அம்புகளை பாய்வேன்றார் அந்த அதிகாரத்துல 64வது அதிகாரத்துல. அதனால ரொம்ப ஒரு தெளிவான வசனங்களை நமக்கு கொடுக்கும்போது ஒன்றும் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது இதெல்லாம். அதனால இப்படி துன்மார்க்கருடைய ஆலோசனைகள், அவங்களுடைய பேச்சுகள் நம்ம மேல வரும்போது கூட அதெல்லாம் பெருசா யோசிக்காதீங்க. அது 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 காதுக்கு வர நேரத்துல தான் நமக்கு அப்படியே என்னடா இது நம்மள பத்தி இப்படி பேசுறாங்களே, நம்மள பத்தி இப்படி சொல்றாங்களே, அப்படியே அவங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் பண்ணி கூட போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு வேணும்னா டிவியில கூட அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு வேணும்னா எங்கெங்க பேசணுமோ பேசிக்கிட்டோம். விடுங்க எல்லாத்தையும். கர்த்தர் பார்த்துப்பாரு பாருங்க. அவங்க ஆண்டவருடைய கையில குடுத்துருங்களேன். எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும்? நீங்க அதுக்கு பெரிய ஒரு பதிலே அமைதிதான். அமைதிதான். அமைதியா போயிட்டீங்கன்னாக்கா, அங்க சமாதானம் இல்லாம ஆக்கிடுவாரு கர்த்தர். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எவ்வளவுலாம் என் மேல அம்புகள எய்றாங்களோ, என்னென்ன கசப்பான வார்த்தைகள என் மேல அம்புகள எய்றாங்களோ, அத்தன அம்புகளையும் நான் திருப்பி அனுப்புறேன் ஆண்டவரே. எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது, கர்த்தருங்க நம்ம கூட நிப்பாரு. நம்ம ஜெபம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே, எல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நம்ம இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். கண்டிப்பா வெளிய வர முடியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸ கையாள முடியும்? குயிக்கா நம்ம பார்த்துடலாம். எப்படி நான் கையாள முடியும்? நம்பர் 1 வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் சமயத்துல எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்களாம். அ அதுல குண்டு போட்டுருவாங்க, வெயிட் போட்டுருவாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் டயட், நல்ல உணவு சாப்பிடணும். 2வது காரியம் பார்த்தா, நல்ல ஒரு குட் ஸ்லீப். எப்படி தூங்க முடியும் ஸ்ட்ரெஸ்லன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர்ட்ட குடுத்துட்டு நல்லா தூங்குங்க. ஆண்டவரே அதான் சொல்றாருல, உங்க கவலைகள் எல்லாம் என்னிடத்துல ஜெபத்திலும் நீங்க என்கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்றாருல. அது மாதிரி நம்ம ஆண்டவர்ட்ட குடுக்கும்போது கண்டிப்பா அவர் பார்த்துப்பாரு. 3வது பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. குட் எக்சர்சைஸ் அதாவது உடற்பயிற்சி கண்டிப்பா. நல்ல ஒரு போயிட்டு உங்கள பத்தி கேர் பண்ணி, உங்கள உங்கள நல்லா பார்த்துக்கிட்டு, நீங்க உடற்பயிற்சி, எக்சர்சைஸ் செய்யும்போது ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். நெறைய வழிகள் இருக்குது. நம்ம தான் உட்கார்ந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி யோசிக்கிறது. உட்காந்து அப்படியே அதாவது ஒரு காஃபிய கையில வச்சுக்கிட்டு, அப்படியே உறிஞ்சி குறிச்சி குடிச்சுக்கிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ பத்தியே நம்ம உட்காந்து யோசித்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா, கண்டிப்பா நம்மளால முன்னேற முடியாது. அ 4வது காரியம், நல்ல ஒரு பைபிள் ரீடிங் பண்ணுங்க. டெய்லியே பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா வாசிங்க. அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வசனங்களும் நம்ம பேச, பேச அந்த வசனங்கள் நம்ம கூட இறங்க, இறங்க பைபிள வாசிக்க, வாசிக்க அது ஆட்டோமேட்டிக்கா வெளில போகும். ஏன்னா, வசனங்கள் உள்ள போனாலே, இந்த கெட்டதெல்லாம் வெளில வந்துரும். அதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, வல்லமையான ஒரு ஜெபம். அ எங்கெந்தெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ, ஆண்டவர் நீ என்னைக்குமே நான் நம்புற 100க்கு 100 நான் நம்புற ஒரு காரியம் வந்து, என்னைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோ, கவலைகளோ, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் பண்ற ஒரே காரியம் எப்பொழுதுமே, எப்பொழுதுமே தினமும் நல்ல ஒரு ஜெபம். வல்லமையான ஒரு ஜெபத்த செய்யும்போது, கண்டிப்பா அதுல வந்து வருகிற ஒரு சந்தோஷம் எங்கிருந்தும் கிடைக்காது. எங்கிருந்துமே கிடைக்காது. நீங்க மூவிக்கு போனாலும் கிடைக்காது. நீங்க நாடகத்த போட்டு கேட்டாலும் கிடைக்காது. சில காதுல மாட்டிக்கிட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு, என்னமோ அப்படியே அத மறந்துடணும் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். நீங்க பிரேயர் பண்ணிட்டு வாங்க. அது எங்கேயோ காணா போயிடும். அதனால கண்டிப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இந் இந் நம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யும்போது, ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷன நம்பி வாழ்றது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். மனுஷன நம்பி வாழ்ந்தாலே, கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது ரொம்ப கஷ்டம். மனுஷன நம்பி, ஐயோ! அவங்க எனக்கு செய்யலையே. சொந்த எண்ணங்கள நம்பி வாழ்றது. அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். நம்ம யோசிக்கிற காரியங்கள், சொந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சொந்த எண்ணங்களே நம்ம போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரும்.
ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம விரட்டி தள்ளுறத தான் பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பயந்துகிட்டுலாம் உட்காரக்கூடாது. ஐயோ! நான் கவலையா இருக்கிறனே, ஐயோ! நான் கவலையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, மன அழுத்தங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா இத போய் ஒரு டாக்டர்ட்ட கொண்டு போயிட்டு, இதுக்கு ஒரு மெடிசன் எடுத்துக்கின்னு, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு, யோகாக்கு போங்க, அத போங்க, இத போங்கன்னு சொல்லிக்கிட்டு, ரொம்ப ஈஸி வழி. கர்த்தர் நம்மளுக்கு ஈஸியா ஒரு மருந்து குடுத்துட்டாரு. இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க. மத்தேயு 6:34ல ரொம்ப அழகா இருக்குது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைக்காக கவலைப்படாதுங்கன்ட்டார் ஆண்டவரு. ஸோ இப்படியெல்லாம் சில வசனங்கள்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்திருக்கும்போது, கண்டிப்பா நம்பளால இந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம விரட்டி அடிக்க முடியும். அதாவது அ அ எப்பவுமே ஒரு வார்த்தை, நான் எப்படிதான் என்ன தேத்திக் கொள்வேன். ஒரு கை பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம். என்ன நடக்க போகுது? நம்ம என்ன தப்பு செஞ்சோமா? என்ன பண்ண போறோம்? என்ன செய்றோம்? நம்ம அநியாயம் செய்யல, அட்டூழியம் செஞ்சுட்டு இல்லையே. அதனால இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளே விரட்டி அடிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிகமா நம்மள தேற்றிக் கொள்ளலாம். நம்மளுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அ கடைசியா பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் அதாவது சில அ சில நம்மளுக்கு ஆவிக்குரிய குறிக்கோள்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தேவை. அதிகமா தேவை. இந்த ஸ்ட்ரெஸ் வேர்ல்டுல நம்ம வாழும்போது, ஒரு டிக்கெட் கிடைக்கலன்னா, ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துரும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. நான் எங்கெங்கேயோ யார் யாருக்கோ டிஃபரெண்ட் இஷ்யூஸ்ல ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால எப்படி ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்படி இத கையாள முடியும்ன்ற பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1 வந்து பிரேயர் அண்ட் கம்யூனிகேஷன் டூ காட். டாக் டூ காட். ஆண்டவர்ட்ட பேசுறது. பிரேயர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஜெபம் வந்து ஒரு பெரிய ஆயுதம். நம்பர் 1 ஆயுதம். விரட்டி அடிக்கிற ஆயுதம். அ எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிச்சு முன்னாடி வர முடியும். வேதத்துல நெறைய பேர பார்க்குறோம். எவ்ளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு தானியேல் அந்த இடத்துல ரொம்ப இஷ்டம். கையெழுத்து போட்டுர்றாரு. தரியு ராஜா கையெழுத்த வாங்க வைக்கிறாரு. உன்ன சிங்க கெபில நாங்க போட போறோம்ன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. போடுறியா போட்டுக்கோ. அங்க உள்ள போனாலும் ஆண்டவர் அத வாய்கள அடைக்க போறாரு. அ அ சிங்கங்களின் வாய்கள அடைக்க போறாரு. நான் திருப்பி வெளிய தான் வரப்போறேன். ஸோ சிங்கங்களின் வாய்களை அடைத்த தேவன் நமக்கு ஏன் செய்ய மாட்டாரு? கண்டிப்பா. அவர நம்பி வாழ்றவங்களுக்கு அ ஸ்ட்ரெஸ்ஸ தூக்கிட்டு நம்ம தல மேல தூக்கிட்டு சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பிரேயர் அண்ட் கம்யூனிகேஷன் டூ காட் வந்து அ நம்பர் 1 பிரையாரிட்டி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்க்ஃபுல்னஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்த நன்மைகளுக்காக நான் நன்றியோடு வாழணும். என்னென்னலாம் எனக்கு இருக்குதோ, அதுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. எதெல்லாம் எனக்கு இல்லையோ, நான் உட்காந்து கவலைப்பட முடியாது. தேவையில்ல. எனக்கு எனக்கு ஆசையா இருக்குதா, அவர்ட்ட சொல்லுவேன். அவர் செய்வாரு. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம திங்க் பண்றதுக்கு ஒரு க கன்டென்ட்மென்ட். அதாவது நம்மளுக்குள்ள நம்மளுக்கு தேவை வந்து போதுமன்ற மனப்பான்மை. ஸோ கன்டென்ட்மென்ட் கல்டிவேட் கன்டென்ட்மென்ட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ். எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்குள்ள இது இது போதும் பரவால்ல, இது போதும். பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும். இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும். இப்படி இருக்கணும், அவங்கள மாதிரியே இருக்கணும், இவங்கள மாதிரியே இருக்கணும். பார்க்கறதெல்லாம் அப்படி நம்ம யோசித்தோம்னாக்கா, நமக்குள்ள நிம்மதியே இழப்போம். மற்றவங்கள பார்த்து யோசிக்கும்போது, மற்றவங்கள கூப்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி வாழணும்னாக்கா, கண்டிப்பா நம்மளுடைய மன நிம்மதிய நம்ம இழப்போம். ஸோ நம்மளுக்குள்ள போதும் என்கிற ஒரு மனப்பான்மைய நம்ம கல்டிவேட் பண்ணணும். நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, பீஸ் ஓவர் வொரி. அதாவது காட் ஆஃபர்ஸ் எப்பவுமே சமாதானம் தான். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுதுல்ல, "நான் உங்களுக்கு சமாதானத்த தான் கொடுக்க வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பீஸ் ஓவர் வொரி. அதாவது வொரிய கீழ இறக்கிடுங்க. பீஸ மேல கொண்டு வாங்க. சமாதானத்த மேல கொண்டு வாங்க. கவலைய கீழ இறக்கிட்டு, சமாதானத்த மேல கொண்டு வாங்க. அதெல்லாம் எப்படி பாஸ்டர்? அதெல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்க கேட்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி பிரதர்? அதெல்லாம் எப்படி இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது எல்லாமே. எனக்கு கவலையா இருக்கணுமா? இறக்கி போடு, தூக்கி போடு. தேவையே கிடையாது. மேல ஆண்டவருடைய சமாதானத்த வைங்க. ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நம்ம ஏன் ஒரி கூட பேசிட்டு இருக்கணும்? நம்ம ஏன் கவலை கூட பேசிட்டு இருக்கணும்? நம்ம ஏன் பிரச்சனை கூட பேசிட்டு இருக்கணும்? ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசும்போது அவர் எல்லாத்தையும் கையாளுகிற தேவனா இருக்கிறார். ஸோ அ பீஸ் சமாதானம் தான் ஜெயிக்கும். கவலை ஜெயிக்காது. 5வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபெய்த்ஃபுல் எக்ஸாம்பிள். ஜீசஸோடைய ஃபெய்த்ஃபுல் எக்ஸாம்பிள். அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு? நெறைய நேரங்களில அவருக்கு தொல்லைகளும், கஷ்டங்களும், குற்றங்களும், குறைகளும் அவர் மேல சொல்லும்போது, அவர் ஃபாலோ பண்ண ஒரே காரியம் அந்த இடத்த விட்டு அவர் போயிடுவார்.
வனாந்தரத்துக்கு தனிமையில போனாரு. கடற்கரைக்கு தனிமையில போனாரு. அவருக்கு பிடித்த சீஷர்களோடு தனிமையில போனாரு. அப்படின்ட்டு நெறைய நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. ஸோ இன்னொன்னு கெத்செமனே தோட்டத்துல பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வேர்வை துளிகள் கூட ரத்தமாக மாறி கீழ விழுந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இருந்திருப்பாரு. அதெல்லாம் அவர் தாண்டி வந்தாரு. ஆண்டவரே என்னால முடியாது. நீங்க பார்த்துக்கங்க. நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ணாரு. ஸோ நம்மளுடைய வேலையே அவர நம்பி இந்த உலகத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் உலகத்துல ஸ்ட அதாவது இந்த மன அழுத்தமான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னாக்கா, நம்ம கேர்ஃபுல்லா வாழணும். அதே மாதிரி நம்மள சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாரு? உங்கள ஹேப்பியா வச்சிருக்கிறவங்களா? இல்ல உங்கள மன அழுத்தத்திலே வைக்கிறவங்களா? உங்கள ஹேப்பியா, உங்கள சந்தோஷமா வைக்கிற ஜனங்களோடு கூட நீங்க எப்பொழுதும் இருங்க. உங்கள எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டு, உங்கள எப்ப பாரு நோண்டிக்கிட்டு, உங்கள எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டு, நீங்க செய்யற காரியத்தெல்லாம் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா, தயவு செய்து இப்படிப்பட்ட ஜனங்கள விட்டு நீங்க விலகுங்க. தயவு செய்து. உங்கள ஹேப்பியா வச்சுக்கிற ஜனங்களோடு கூட நீங்க எப்பொழுதுமே இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, சமாதானமா இருக்க கர்த்தர் உதவி செய்வாரு. வீட்ல கூட உங்க பிள்ளைகளுக்கு இத சொல்லித்தாங்க. மற்றவங்களுக்கு இத சொல்லித்தாங்க. நீங்க இருக்கிற சிச்சுவேஷன், நீங்க இருக்கிற சூழ்நிலைய எப்பொழுதும் ஹேப்பி சூழ்நிலையா மாத்தி வச்சுக்கங்க. உங்கள ஹேப்பியா உங்கள சந்தோஷமா வச்சுக்கங்க. உங்க எண்ணங்கள சந்தோஷமா வச்சுக்கங்க. கண்டிப்பா. இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு, சும்மா உங்கள போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற ஜனங்கள தயவு செய்து அப்படியே நழுவி வந்துருங்க. அந்த அந்த வியாதி அது. அது அப்படியே ஒட்டிக்கும். யாருன்னா மன கஷ்டத்துல இருந்து வராங்களா, அந்த வியாதி நம்மள ஒட்டிக்கும். உங்க வீட்டுக்குள்ள வந்தா கூட பார்த்தீங்கன்னா, மன கஷ்டத்தோ வீட்டுக்குள்ள எதனா ஒரு கலாட்டா நடக்கும். அதெல்லாம் ஒட்டிக்கும் நம்ம மேல. ஸோ இத விட்டு நம்ம விலகி இருந்து, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அத நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மன அழுத்தத்தின் காரியங்கள நம்ம நல்லா டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணுங்க. மன அழுத்தத்துல இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா அதுலருந்து வெளிய வர முடியும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுனாக்கா, நீங்க வர முடியும். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்துல ஜெபத்தோடும், விண்ணப்பத்தோடும் குடுத்து விடுங்கள் என்று சொன்ன தெய்வன் அப்பா. நாங்களே எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ கையாளாதபடி, நாங்க எங்க மன அழுத்தத்த கையாளாதபடி, எங்களுக்குள்ள நீரே இருந்த ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய விடுதல தாங்க. யாரெல்லாம் இந்த நேரத்துல மன அழுத்தத்துல இருக்கிறாங்களோ, இயேசு சுவாமி, தேவ ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குங்க. ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன்? எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன்? எது எ எ என் ஸ்ட்ரெஸ் ஏன் என் கூடவே வந்துட்டு இருக்குதுன்னு அவங்க நினைக்க கூடாதப்பா. ஆண்டவரே, உங்க கையில குடுக்கட்டும். நீங்க கையாள வல்லவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு இந்த இந்த டாபிக்க ஆசீர்வாதமாக்கி குடுத்திருப்பாரு. நீங்க மற்றவர்களோடு கூட இத ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் இதுல ஜெபத்த நாங்க போட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.